السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. مرحبا بكم إلى معهد الدعوة لدراسة القرآنية. மாஹதாவா குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாத்தத்து அல்லோத்தில் அரபிய, அரபு மொழி சார்ந்த ஒரு புத்தகம். இந்த மாத்தா அல்லோகா அல் அரபியாவில் நாம் கடந்த வகுப்புகளில் அமர்வுகளில் பேஜ் நம்பர் 33 வரைக்கும் பார்த்தோம். ரக்மு சஃபா சலாத்து சலாத்தின். அதில் குறிப்பாக கலிமா என்பது 3 வகை இஸ்மு ஃபஅல் ஹர்ஃபு. அதில் இஸ்மு பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இஸ்மில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் குறிப்பாக இஸ்மு சஹீஹு, இஸ்முல் மம்தூது, அதே மாதிரி இஸ்முல் மன்கூஸு, இஸ்முல் மக்சூரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ஃபஅல் ஆரம்பித்தோம். ஃபஅலில் 2 வகை இருக்குது. ஒன்று சஹீஹு, இன்னொன்று முஅத்தல். இப்போ சஹீஹ் என்னன்னு நம்ம பார்த்தோம் போன தடவை. சஹீஹில் 3 வகை. ஒன்று சாலிமு, இன்னொன்று மஹமூஸு, ஒன்று முதாஅஃப். சாலிம்னு சொன்னால் அந்த விடைச்சொல்லின் இறுதி எழுத்து இருக்கிறது, அது இல்லத்துடைய ஹம்சா இன்னும் ததஈஃபுடைய எழுத்துக்கள்லேருந்து இருக்கக்கூடாது. இல்லத்துடைய எழுத்து இருக்கக்கூடாது, ஹம்சா எழுத்து இருக்கக்கூடாது, ததஈஃப் அதாவது ஃபஅல யுஃபஇலு தஃஈல் வசனில் வரக்கூடிய அந்த ஒரு வசனில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். உதாரணமாக ஜலச இருக்குது, ஹதரா இருக்குது, ரஃபா இருக்குது, சமியா இருக்குது. இதில் எதுவுமே இல்லத்துடைய எழுத்தும் ஃபாக்களி மைன்களி லாக்களிமலை இல்லை ஹம்சாவும் வரலை. அது மாதிரி இது தஃஈல் பாபிலையும் வரலை. ஃபஅல, ஜல்லச, ஹத்தர, ரஃபா, சம்மஅன்னு வரலை. இரண்டாவது மஹமூஸ். குல்லு ஃபஅலின் கான அஹது உசூலிஹி ஹர்ஃபுன் ஹம்சா. ஹம்சாவும் அவருடைய ஆரம்பத்திலையோ நடுவுலையோ கடைசியிலையோ எதுலேயும் வரல. அதான் மஹமூஸ். உதாரணமாக அஹத, சஅல வரலன்ல வரக்கூடியது. மேலே தான் சாலிம் வரக்கூடாததுன்னு சொல்லி பார்த்தோம். இது ஃபாக்களிமா, ஐன்களிமா, லாங்களிமாவில் ஹம்சா வரக்கூடியது தான் மஹமூஸ். மூன்றாவது அல் முதாஅஃப். இது தஃஈல் பாபில் வரக்கூடியது. இது 2 வகை இருக்குது. ஒன்று அல் முதாஅஃப் சுலாசி இருக்குது, 3 எழுத்துடைய முதாஅஃப். அல் முதாஅஃப் ருபாய், 4 எழுத்துடைய முதாஅஃப். முதாஅஃப்னு சொன்னாவே இரட்டிப்புன்னு அர்த்தம். உதாரணமாக பாருங்கள், மத்த, அத்த, சத்த, இதெல்லாம் மதத, அதத அப்படின்னு இருக்கும். 2 தால் இருக்கும், எல்லாம் 3 எழுத்துக்கள் வருது. அல் முதாஅஃப் ருபாய் 4 எழுத்துடைய டபுள் ஃபஅல் அப்படின்னா என்னென்னா ஜல், ஜல, வஸ்வச அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி அல் ஃபஅலு அல் முஅத்தல். முஅத்தல்லான ஃபஅல் முதல் பார்த்தோம். அல் ஃபஅலு அஸ் ஸஹீஹ், ஒரு ஆரோக்கியமான, தெளிவான, எந்த விதமான குறைகளும் இல்லாத ஒரு ஃபஅல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது அல் ஃபஅலுல் முஅத்தல் அப்படின்னு சொன்னால் இது நோய்வாய்ப்பட்ட குறைகள் உடைய ஒரு ஃபஅல் அப்படின்னு அர்த்தம். இல்லத் அப்படின்னா நோய், குறைவு, பலகீனம் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ஓஹோ மாக்கான ஃபி ஹுரூஃபில் அஸ்லியத்தி, அதோடைய அசல் எழுத்துக்கள் இருக்கிறதே ஹர்ஃபுன் அவு இஸ்னானி மில் ஹுரூஃபில் இல்லா, ஒரு எழுத்தோ அல்ல 2 எழுத்துக்களோ இல்லத்துடைய எழுத்தில் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இல்லத்துடைய எழுத்துனா வாய், வாவ், அலிஃப், யா. இந்த 3 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து ஆரம்பத்துடைய நடுவில் கடைசி வந்துச்சுன்னா அதான் முஅத்தல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். என்கசிமு இலா ஹம்சத்தி அன்வா. இந்த முஅத்தல் ஃபஅல் இருக்கே, இல்லத்துடைய ஃபஅல், இது 5 வகை அப்படிங்கிறாங்க. முதல் மிசால் அப்படிங்கிறாங்க. மாக்கான ஹர்ஃபுல் இல்ல ஃபி அவ்வலிஹி, எந்த ஃபஅலுடைய ஆரம்பத்தில் இந்த இல்லத்துடைய எழுத்து அது பெரிய மிசால். உதாரணமாக பாருங்கள், வஅத, வஜத, வஸக, வஸிக. இதில் எல்லாத்துலேயுமே முதல் ஃபாக்களிமா, வஅதல வாவு வந்திருக்கு, வஜதல வாவு வந்திருக்கு, வஸிகல வாவு வந்திருக்குது. அடுத்து அஜ்வஃப். அஜ்வஃப்னா மாக்கான ஹர்ஃபுல் இல்லத்தி ஃபி வசத்திஹி, அவரோட நடுவில் இல்லத்துடைய எழுத்து வரும். உதாரணமாக கால, காஃபுக்கு லாமுகத்தில் அலிஃப் வந்திருக்குது, பா, சாம, இது போல. அடுத்தது நாக்கிஸ், 3வது வகை. நாக்கிஸ்னால் மாக்கான ஹர்ஃபுல் இல்லத்தி ஃபி ஆஹிரிஹி, அந்த வார்த்தையுடைய இறுதியில் வரக்கூடிய ஹர்ஃபாக அது இல்லத்துடைய ஹர்ஃப் வரும். அதான் நாக்கிஸ். உதாரணமாக பாருங்கள், தஆ, பனா, ஹதிய, இதெல்லாம் கடைசி எழுத்துக்கள் வர்றது. அடுத்து இருக்குது 4வது வகை லஃபீஃபுன் மக்ரூர் மஃப்ரூக்குன். லஃபீஃப் மஃப்ரூக் மாக்கான் அவ்வளவு ஆஹிரு ஹர்ஃப இல்லா, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இல்லத்தில் எழுத்தாக இருக்கும். உதாரணமாக வஇய, வகா, வஆ, யஇ,
வகா யகி. இதில் பார்த்தீங்கன்னா வாவும் கடைசியும் ஃபா கலிமாவும் லாம் கலிமாவும் வந்திருக்குது. அடுத்து லஃபீஃப் மக்ரூன் மாக்கான வஸ்துஹு வாஹிருஹு ஹர்ஃபுல் இல்லா, நடுவில் எழுத்தும் கடைசி எழுத்தும் இல்லத்தில் எழுத்தாக இருக்கும். அது பேர் தான் லஃபீஃப் மக்ரூன் அப்படின்ற இந்த 5 வகையை நம்ம மைண்டில் வைக்கணும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஹுரூஃபுல் இல்லான்னு அலிஃபு ஒல் வா ஒல் யா அப்படின்ற கருத்தையும் போட்டிருக்கிறாங்க. அல் ஹுலாசா சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், என்கசிமு அல் ஃபஅலு பி அத்திபாரி அஸ்ஸஹத்தி வல் இஅ்திலாலி இலா கிஸ்மைனி. ஃபஅல் இருக்கே அது சிஹத்தாக அதே மாதிரி இஅ்திலாலாக இருப்பது 2 வகையாகும். அல் அவ்வல் அஸ் சஹீஹ், சஹீஹ்னு சொல்லவும் ஓஹோ குல்லு ஃபஅலின், அது ஒவ்வொரு ஃபஅலும் தஹ்லு ஹுரூஃபுஹு அல் அஸ்லிய, அவருடைய அடிப்படையான எழுத்துக்கள் நீங்கி இருக்கும், மின் அஹ்ருஃபில் இல்லா, இல்லத்துல் எழுத்துக்களிலிருந்து, வஹிய அல் அலிஃபு அல் வாவியா. இதான் இரண்டாவது வகை இருக்கிறதே அத்தானி அல் முஅத்தல் வஹுவ மா கான ஃபி ஹுரூஃபில் அஸ்லியா, அவருடைய அடிப்படையான அந்த எழுத்துக்கள் இருக்கும், அது ஆயிருக்கும், ஹர்ஃப் ஒரு எழுத்தாகவோ அவ் இஸ்லான் 2 எழுத்தாகவோ இருக்கும், மின் ஹுரூஃப் இல்லா இல்லத்துல் எழுத்துக்களிலிருந்து, ஒவ்வொரு ஹம்சு தக்ஸாம். இது 5 வகைன்னு நம்ம பார்த்தோம். இதுதான் சுருக்கம். இப்போ நஷாத் ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா, இஸ்தஹ்ரிஜ் குல்ல ஃபஅலின் மிம்மா யஅதி வபையின் அலாமத கௌனிஹி ஃபஅலன். ஒவ்வொரு ஃபஅலையும் நீ வெளியே கொண்டு வா. மிம்மா யஅதி எதெல்லாம் வருகிறதோ, வபையின் அதை விளக்கப்படுத்து, அலாமத கௌனிஹி ஃபஅலன் இது ஃபஅலுடைய அடையாளம் என்ன செய் விளக்கு அப்படிங்கிறாங்க. உதாரணமாக சும்ம ஜிஅத அலா கதனி யா மூசா, ஸோ தாஹா 40 வசனம். இப்போ இதில் வந்து ஃபேலை வந்து இஸ்திக்ராஜ் பண்ணணும், எடுக்கணும். இது ஃபேலுடைய அடையாளம் என்ன, இது என்ன மாதிரி ஃபேல், இது வந்து சஹீஹா முஅத்தல்லா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சானத்தில் ஃபதாத்து நஃப்ஸஹா பி ஹிஜாபிஹா அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே மேலேயே வந்து சொல்லிட்டான், இஸ்தஹ்ரிஜுக்குள்ள ஃபேலின் மிம்மை அத்தி ஒபையின் அலாமத்து கோனி ஃபேலன், ஒவ்வொரு ஃபேலையும் அது கண்டுபிடிச்சி அவருடைய அடையாளம் என்னன்னு சொல்லணும், இது முஅத்தல்லா சஹீஹான்ட்டு. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கணும். சானத்தில் ஃபதாத்து நஃப்ஸஹா பி ஹிஜாபிஹால சானன் இருக்குது, அது என்ன ஃபேல். அடுத்து இஜ்தஹதன்ன யா தாலிபுல் இல்ம், இதுக்கு இதில் வந்து என்ன இருக்குது சட்டம் அப்படின்றது சொல்லணும். அடுத்து பேஜ் நம்பர் 36 36. وينقسم الفعل من حيث دلالته على الزمان إلى, ஃபஅல் இருக்கிறதே அது காலத்தின் மீது அறிவிக்கக்கூடிய விதத்தில் 3 வகைப்படும். மாதி முதாரி அம்ர். இந்த அம்ரில் தான் 2 வகை இருக்குது, நஹி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். அல் அவ்வலு அல் ஃபஅலு அல் மாதி, மாதியான ஃபஅல் மா தல்ல அலா ஹதத்தின் வக்கஅ வன்கதா கப்ல ஜமனில் முத்தக்கல்லிம். அது என்ன அப்படின்டா, நடந்து முடிந்த ஒரு விஷயத்தின் மீது அது அறிவிக்கும். வக்கஅன நடந்தது, வன்கதா முடிந்தது, கப்ல ஜமனில் முத்தக்கல்லிம் முத்தக்கல்லிமுடைய காலத்துக்கு முன்னாடி, பேசக்கூடியவருடைய காலத்துக்கு முன்னாடி. உதாரணமாக பாருங்க, கதப எழுதினான், லஐப விளையாண்டான், சாஃபர பயணித்தான், அத்தா வந்தான். வஹுவ தாயிமுன் மப்னியும், ஃபஅல் மாதிரிக்கு எப்போதும் மப்னி தான். உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே 2 வகை இருக்குது கலிமாவில். ஒன்று முஅர்ரப், இன்னொன்று மப்னி. முஅர்ரப்னா அந்த வார்த்தையின் இறுதி மாறிக்கொண்டே இருக்கும். ஒன்று ஒன் அப்படி இருக்கும், அல்லது அன் அப்படி இருக்கும், அல்லது இன் இருக்கும். அதாவது மர்ஃபூஆக மன்சூபாக மஜ்ரூராக வரும். அல்லது அலிஃப்லாம் வருவதாக இருந்தால் அந்த இஸ்மில் அந்த இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் ஏராப், டபுள் ஏராப் இல்லாமல், உதாரணம் ஊ அ இன் மாறி மாறி வரும். இதான் வந்து முஅர்ரப். மப்னின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் மீது அது பினா செய்யப்படும். அந்த 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 ஹரக்கத்தை தவிர எந்த ஹரக்கத்து வராது அதில், சரிதானே. அப்படி ஃபேல் பார்த்தீங்கன்னா கதபனா கதப தான், கதப லஐப சாஃபர. அடுத்து இதில் சொல்கிறாங்க பாருங்கள், கஅத மப்னியின் அல் ஃபதஹி, ஃபதஹின் அடிப்படையில் கஅதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபத்தசல பிஹி வாவு அல் ஜமாஅ ஃபசார மப்னியின் அல தம்மி. இப்போ இதில் கஅதன்னு வந்துருச்சு, இதில் வந்து ஜம்முடைய வாவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து தம்மின் மீது மப்னியாக ஆகும். கஅதுன்னு இருக்குது. அப்போ கஅத அப்படின்னு ஒரு மாதிரி தானே இருக்குது அப்படின்டா, இது ஆக்சுவலாக வந்து ஃபதஹா தான், ஆனால் ஜம்முடைய வாவு வந்தனால இது என்ன தம்மின் மீது மப்னியாக்கப்பட்டிருக்கு, சரிதானே. எப்படி கதபங்கிறது ஃபதஹா மீது மப்னியாக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி அஸ்லு பினாயிஹி அல் ஃபதஹி இல்லா ஃபி ஹாலத்தைனி, 2 இடத்துல தவிர மீதி உள்ள எல்லா இடங்கள்லையுமே அது வந்து இவ்வாறு தான் இருக்கும். அதாவது ஃபதஹின் மீது மட்டும்தான் மப்னியாக இருக்கும், 2 இடங்களை தவிர அப்படிங்கிறார். யுமனா அல தம்மி, தம்மின் மீது தான் அங்கே என்ன செய்யப்படும்,
அது அமைக்கப்படும், மப்னியாக அது ஆக்கப்படும். இதா இத்தசலத் பிஹி வாவுல் ஜமா. உதாரணமாக கஅதன்றது கஅதூன் மாறிடுச்சு, அமர்ந்தார்கள். காமன்றது காமூன் மாறிடுச்சு, அக்கலுங்கிறது அக்கலூன் மாறிடுச்சு. அப்போ இந்த வாவு இருக்கே வாவுல் ஜமா இது சேரும்போது அப்போ இது வந்து தம்மின் மீது மப்னியாக இருக்கிறது. வயுபுனா அல சுக்கூனி, சில சமயம் சுக்கூன் மீது மப்னி செய்யப்படும். இதா இத்தசல பிஹி தமீர் ரஃபா அல் முத்தஹர்ரிக், ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய ஒரு தமீர் அதில் இணையும் பொழுது அப்போ வந்து சுக்கூனில் இருக்கும். உதாரணமாக கும் தூ என்ன இருக்குது, தமீர் ரஃபல் முத்தஹர்ரிக் அனான் இருக்குது, பேர் இணைஞ்சு வந்துருக்குது. வரனால இங்கே என்ன ஆச்சு, கும் தூ அப்படின்னு சொல்லி சில சுக்கூனில் நம்ம மப்னியாக இருக்குது, வேறு மாறாது. இது கும்னா வகஅதனா, அந்நிசா கும்னா வகஅதனா. அசானி ரெண்டாவது அல் ஃபஅலுல் முதாரி, முதாரியான ஃபஅல். முதாரி அப்படின்னு சொன்னாவே வந்து சிமிலர் வெர்பு அப்படின்னு தான் அர்த்தம். ஒப்புக்கு, அதாவது ஒப்பாக உள்ள ஒரு வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து வாரஅ யுதாரிஉ, ஷாபஹ யுஷாபிஹுன்னு அர்த்தம் இருக்குது அதில். وهو ما دل على وقوع حدث في زمن التكلم أو بعده. பேசக்கூடிய அந்த நபரின் காலத்தில் அல்லது அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு செயல் மீது அறிவிக்கும். மா தல்ல அலா உக்குஇ ஹதத் ஃபி ஜமனி அத்தகல்லும் அவு பஅதஹு. இப்போ பேசக்கூடிய காலமோ, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸோ, அவு பஅதஹு அது பிறகு ஃபியூச்சர் டென்ஸ்லேயோ வரக்கூடியது தான். மதலன் எஜ்தஹிது, யுசாஃபிரு உழைப்பான், பயணிப்பான், யக்தி கழிப்பான் நேரத்தை காலத்தை, எஸ்ஆ முயற்சி செய்வான். இதெல்லாம் பாருங்கள், ஒன்று இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பான் அல்லது செய்ய போகிறான். வல் அசுலு ஃபீஹி ஏஆராபு, இதில் அசலுன்னு கேட்டிங்கன்னா முஅர்ரபாக இருக்கிறதா, மாறிக்கிட்டே இருக்கிறது. ஒயர் கசிமுல் முதாரி அல் முஅர்ரப் எலா மர்ஃபு மன்சூ மஜ்ஸூம். முதாரி முஅர்ரப் இருக்கிறது, இது 3 வகைப்படும். ஒன்று மர்ஃபூவாக வரும், மன்சூபாக வரும், மஜ்ஸூமாக வரும். அவ்வளன் ரஃபுக்கு உதாரணம் பாருங்கள். வல் அசலு ஃபில் ஃபஅலில் முதாரி, உதாரண ஃபஅல் அசலுன்னு கேட்டிங்கன்னா யக்கூன மர்ஃபூன், மர்ஃபுவாக தான் இருக்கணும். மாலம் யுஸ்பிக் பி நாசிபின் அவு ஜாசிமின், அதுக்கு முன்னாடி நசப் செய்யக்கூடிய ஒரு எழுத்தோ அல்லது ஜஸ்ம் செய்யக்கூடிய ஒரு பார்ட்டிக்கலோ வந்தாலே ஒழிய. யுர்ஃபா அல் ஃபஅலுல் முதாரி அஸ்ஸஹீஹ், சஹீஹான, அதாவது ஒரு ஹெல்த்தியான, எந்த குறையும் இல்லாத, இல்லத்தில்லாத, அதுக்கு தான் சஹீன்னு சொல்கிறாங்க. சரியான முதாரி ஃபஅல் இருக்கிறது, அது ரஃபு செய்யப்படும். அல் ஆஹர் பில் தம்மத்தி அல் லாஹிரத்தி அலா ஆஹிரிஹி, அப்படி கடைசியில் வெளிரங்கமான ஒரு தம்மாவை கொண்டு அது ரஃபு செய்யப்படும். உதாரணமாக யக்கூலு. இப்போ யுர்ஃபா ஃபஅல் முதாரி சஹீ தம்மா கொண்டு வெளிப்படையாக என்ன செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. யுர்ஃபா ஃபஅல் முதாரில் முஅத்தல், இது வந்து சஹீஹான ஃபஅலுக்கு சொல்கிறோம், இது புரிஞ்சிருது. அதே மாதிரி இல்லத்து பிடித்த ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஃபஅல் இருக்கிறது, அது ரஃபு செய்யப்படும். அப்படி இறுதி பில் வாவ், வாவை கொண்டு, பில் தம்மத்தி அல் முக்கத்தரா அல் வாவ், வாவின் மீது தக்தீராக இருக்கக்கூடிய ஒரு தம்மாவின் கொண்டு வாவுக்கு ரஃபு செய்யப்படும். எங்கே படிச்சுட்டு இருந்தோம், அல்ல சொல்லு முதாரியக்கும் மர்ஃபூஅன். டக்குன்னு ஏதோ ஒரு வச்சு அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஓகே, உதாரணமாக ரஃபாவுக்கு பார்த்தோம் நம்ம. யக்கூலு அஹலக்து மாலல் உபதா, சுத்து பரதலையா 6வது வசனம். அப்படி வந்து தக்தீரான ஒரு லம்மாவை இட வேண்டும் என்றால் அது சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அலல் வாவி மன மின் துஹூரிஹா அசிக்கல், ஏன்னா சிக்கல் சுமை இருக்கிறது, கொஞ்சம் வெயிட்டு, அது வெளிவருவது, அது வந்து வெளியே வந்து அதை உச்சரிக்கிறதுனால அது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு சுரூபத்து அந்நுத்துக்கு பில் ஹரக்கத்தி, ஹரக்கத்தை வந்து உச்சரிப்பு செய்வதற்கதே, ஹரக்கத்தின் ஊடாக உச்சரிப்பு அது கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணமாக பாருங்கள், வல்லாஹு எதுழு, மேலே வந்து முதாரி சஹீக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை, யக்கூலுன்னு சொல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதில் எதுழுவில் வந்து எதுவு அப்படின்னு தானே வந்திருக்கோம். நீங்கள் ஏன் வந்து ஃபதஹா வருது அப்படின்னு சொன்னால், அது உள்ளே வந்து தம்மல் முக்கத்தராக இருக்குது, ஹிட்டன் தம் இருக்குது அப்படின்றத இங்கே தெரிவிக்கிறாங்க. வல்லாஹு எதுழு இலா தாரி சலாம், யூனுஸ் கூட 25 வசனம். இருஃபா அல் ஃபஅல் முதாரி, முதாரியான ஃபஅல் இருக்கிறது,
அது ரஃபா செய்யப்படும். அல் முஅத்தல் முஅத்தலான முதாரி அல் ஃபஅல். அல் ஆஹர் கடைசி பில் யாயி பி தம்மத்தில் முக்கத்தரா தக்தீர் செய்யப்பட்ட தம்மா கொண்டுள்ள ஒரு யாவின் ஊடாக. அலல் யாஇ மன துஹூரிஹா அஃபிக்கல் ஃபிக்கல் வெளிப்படுவது இதில் தடையாக இருக்குமோ அந்த யாவின் மீது. உதாரணம் பாருங்கள், நஹு வல்லாஹு யக்தி. இப்போ யக்தி அப்படின்றதுல வந்து என்ன இருக்குது, யக்தியூன் இருக்கும். அந்த தம்மால் முக்கத்தராவுக்கு ஒரு யாவை கொண்டு வந்து இங்கே சொல்லப்படுகிறது. இல்லைன்னா யக்தியூ கஷ்டமாக இருக்கும், அதனால தான் யக்தி அப்படின்றது சொல்லப்படுது. ஒயிர்ஃபஅல் ஃபஅல் முதாரி அல் முஅத்தல் ஆஹர் பில் அலிஃபி. முஅத்தலான முதாரியான ஃபஅல் இருக்கிறது, அதோடைய இறுதி வந்து ரஃபா செய்யப்படும் பில் அலிஃபை கொண்டு. ஆனால் இப்போ தம்மத்தில் முக்கத்தரா உள்ள தம்மை முக்கத்தராவை கொண்ட ஒரு அலிஃபை கொண்டு. அலல் அலிஃபி இன்னொரு அலிஃபின் மீது மன மின் தூஹரிஹா அல் தஅத்துர் அது வெளிப்படுவது கொஞ்சம் தங்கடத்துக்குரியதாக இருக்கும், சொல்ல முடியாது அப்படிங்கிறார். சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஹுவா இம்தினா தூஹர் ஹரக்கா ஹரக்கத் வெளிவது தடையாக ஆகும். உதாரணம் பாருங்கள், வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு எஸ் ஆ. இங்கே எஸ் ஆ அந்த ஐனுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய யா, இதுதான் அங்கே சொல்கிறாரு. உள்ள ஒரு அலிஃப் இருக்கும். எஸ் ஐயா எஸ் ஐயான்னு கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால தான் எஸ் ஆ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அஃபிக்குலு இங்கே வந்து ஃபிக்குல்னு வார்த்தை வந்துச்சு கஷ்டம்னு சொல்லி. அப்படின்னா என்ன, சுஊபுத்து நுத்துக்கு பில் ஹர்கத்தி அது ஹர்க்கத்தின் ஊடாக ஹர்க்கத் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபத்தஹ லம்மா கஸ்ரா இது போன்ற ஹர்க்கத்தில் வைப்பதனால நுத்துக்கு உச்சரிப்பதற்கு கஷ்டமாக ஆயிரும். தஅத்துர்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, இம்தினா இஸ்திஹாலத்து துஹூர் ஹரக்கா தடுத்தலும் இன்னும் ஹரக்கத் வெளிப்படுவது இயலாத ஒன்றுமாகும் அப்படிங்கிறார் விளக்கம். துர்ஃபுல் அஃஆல் ஹம்சா பி சுபூத்தின் நூன். அஃஆல் ஹம்சா இருக்கிறது, இதுக்கு ரஃபா செய்யப்படும் பி சுபூத்தின் நூன், நூன் வந்தால். உதாரணமாக பாருங்கள், நஹு வல்லதீன் லா யதுஊன மஅ அல்லாஹ் இலாஹன் ஆஹர். ஃபுர்கானில் 68வது வசனம் யதுஊன அப்படின்னு வந்துருக்குது. இப்போ நூன் வந்து என்னது, சுபூத்து நூன். இது யதுஊன இந்த இப்போ இந்த ஒரு அஃஆல் ஹம்சாக்கு ரஃபா செய்யப்படுகிறது நூனுடைய ஒரு உஜூதின் காரணமாக, நூன் இருப்பதன் காரணமாக. இல்லைன்னா எது நூனில் வந்திருக்கணும், எது நூ அப்படி வருமா, வராது. ரெண்டாவது பாருங்கள், சானியன் அன் நசபு நசபினூடாக வரும். என்சோபுல் ஃபஅல் முதாரி சஹீ அல் ஆஹர் இறுதியாக சஹீஹான எந்த விதம் இல்லத்தும் இல்லாத ஒரு முதாரியான ஃபஅல் இருக்குது, நசபு செய்யப்படும் பில் ஃபதஹத்தி லாஹிரத்தி அலா ஆஹிரி கடைசியில் வந்து வெளிப்படையான ஃபதஹினூடாக. உதாரணமாக பாருங்கள், லா யதுகுலூன ஜன்னத்தை ஹத்தா எலிஜல் ஜமலு வலஜ எலிஜு அப்படின்னு தான் வரணும். இங்கே எப்படி வந்துருக்கு, எலிஜான்னு வந்துருக்குது. வயின்சுபுல் ஃபஅலு அல் முதாரி அல் முஅத்தல் ஆஹர் பில் வாவ். வாவை கொண்டோ யாவை கொண்டு இருக்கக்கூடிய கடைசி எழுத்துக்கு இருக்குது, அதுக்கு அந்த அந்த இல்லத்தான ஒரு முதாரியான ஃபஅல் நசபு செய்யப்படும் பில் ஃபதஹத்தை கொண்டு, அல்லாஹிர வெளிப்படையான ஃபதஹை கொண்டு. அனல் வாவி அவில யாவிலையோ வாவிலையோ அது ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கணும். உதாரணமாக நதுவ, ஆக்சுவலாக நதுன்னு வந்துருக்கும், இங்கே வந்து என்ன வந்துருக்குது, நசபு செய்கிறதுனால அங்கே நதுவான்னு வந்துருக்குது. அது மாதிரி சூரத்துல் ஆராஃப்லேயும் வந்திருக்குது, ஒமா குன்னா லினஹ்ததிய அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அப்போ இந்த எழுத்துக்களுடைய இறுதி வந்து வாவோ யாவோ கொண்டிருந்தா அப்போ ஃபதஹா செய்யப்பட்ட ஒரு எழுத்தை வாவிலையோ யாவின் மீதோ நம்ம கொண்டு வருவோம். அதான் லினஹ்ததிய அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். நதுவ. وينصب الفعل المضارع المعتل الآخر بالألف بالفتحة المقدرة على الألف. அந்த இறுதியான அந்த இல்லத்துடைய ஃபஅல் இருக்கிறதே அது நசபு செய்யப்படும், குறிப்பாக அலிஃபோடு வந்திருந்தா பில் ஃபத்தஹத்தில் முகத்தரா அல் அலிஃபி அலிஃபின் மீது தக்தீர் செய்யப்பட்ட ஒரு ஃபத்தஹாவை கொண்டு அது நசபு செய்யப்படும். மன மின் துஹூரிஹா அத்தஅத்துர் அது வெளிப்படுவது நாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணம் பாருங்கள், மா அன்சனா அலைக்கல் குர்ஆன் லி தஷ்கா அப்படின்னு இருக்குது. இப்போ தஷ்காவில் வந்து கடைசி அலிஃப் வந்துருக்குது ஆஹர், ஆனால் உள்ளே வந்து ஃபத்தஹா முகத்தர் அல் அலிஃப் லி தஷ்கா அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு அடிப்படையில் வந்திருக்குது. தன்சுபல் அஃஆல் ஹம்சா இருக்கிறது அது நசபு செய்யப்படும் பி ஹதுஃபி அந்நூனி நூனுடைய
நூனை நீக்குவதனூடாக. உதாரணமாக வான் தசூ மூனன் இருக்கும், வான் தசூ மூ என்ன ஆயிடுச்சு, நூன் விழுந்துருச்சு. ஒன்று அன்மஸ்தரி வந்த காரணம். இப்படி வரும் அஃபால் ஹம்சா வரும்பொழுது, நூன் வரும்பொழுது விழுகும், அப்போ நசு செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சாலிஸ் அல் ஜஸ்மினூடாக வரும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் அல் ஃபஅலு அல் முதாரி எப்படிலாம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஜஸ்மினூடாக வரும். இஜ்ஸமு அல் ஃபஅலு அல் முதாரி அல் ஸஹீஹ் அல் ஆஹிர் பி சுக்கூன், சரியான எந்த நோயுமற்ற அந்த முதாரின ஃபஅல் இருக்கிறதே அது அல் ஆஹிர் பி சுக்கூன், சுக்கூனோடு எது இருக்கிறதோ அதுக்கு ஜஸ்மு செய்யப்படும். நஹு லம் எலித் வலம் யூலத். இப்போ கடைசி என்ன இருக்குது, இது வந்து வலத எலிது ஃபஅல் முதாரி. அந்த ஃபஅல் முதாரி வந்து எப்படி செய்யப்பட்டிருக்குது, ஜஸ்மு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜஸ்முக்கு உதாரணம். ஒய்ஜுமுல் ஃபஅல் முதாரி அல் முஅத்தல், முஅத்தல்லான ஒரு ஃபஅல் இருக்கிறது, அந்த ஃபஅல் ஜஸ்மு செய்யப்படும். மேலே வந்து ஒரு அல் முதாரி அஸ்ஸஹீஹ் பில் வாவி அவலியா, வாவு கொண்டோ யாவை கொண்டோ கடைசி எழுத்து முஅத்தல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்மு செய்யப்படும். அலிஃபு கொண்டோ பிஹதிஃபி ஹர்ஃபில் இல்லா, இல்லத்திலேயே ஹர்ஃபை போக்குவதன் ஊடாக. உதாரணமாக வலா ததுஊன அப்படின்னு வந்திருக்கும், ததுஊ அப்படின்னு வந்திருக்கும். இது வந்து ஒருமையாகவும் பன்மையாக இருக்கும் பொழுது அது வாவுக்கான நூனையும் காணா. ஒமன் எஹதி அல்லாஹூ, எஹதிய அப்படின்னு வந்திருக்கும், எஹதி அல்லான்னு வந்திருக்குது. அதே மாதிரி எல்கா லக்கி எல்கான்னு இருக்கும், இப்போ எல்க அசாமா அப்படின்னு வருது. துஜ்ஸமுல் அஃஆலு அல் ஹம்சா, அஃஆல் ஹம்சா இருக்குது ஜஸ்மு செய்யப்படும் பிஹத்ஃபி நூன், நூன் போக்குவதனூடாக. உதாரணம் பாருங்க, யாஹல் கிதாபி லா தகுலூ ஃபி தீனிக்கும். இப்போ நூன் வந்து லா தகுலூனன்னு இருக்கும், அது போக்குறதுனால இங்கே வந்து லா தகுலூ அப்படின்ட்டு வாவுக்கு பிறகு உள்ள அந்த ஹம்சாவில் சுக்கூன் வந்துருக்கு இல்லையா, ஜஸ்மு சுக்கூன் எல்லாம் ஒன்று தான். சூரத் நிசா 126 வசனம். இப்னா அல் முதாரி ஃபி ஹாலத்தேன், ரெண்டு நிலைமைகள் முதாரி இருக்குது மப்னியாக்கப்படும். ஒன்று ஃபி இப்னா அல சுக்கூன், சுக்கூனில் இதை தஸ்பிஹி நூன் நஸ்வா, பெண்பாலுடைய அந்த நூன் சேர்ந்து வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுக்கூன் வந்துடும். அந்நிஸ்வத்து யக்கும்ன, பெண்கள் எழுந்து நிற்கிறார்கள், அல் பனாத்து எல் அப்ன, பெண்கள் விளையாடுகிறார்கள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யக்கும்ன அந்த சுக்குன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த யக்கும்னால மீமுக்கு சுக்குன் வந்து நூனுக்கு, அது மாதிரி எல்லா அப்னல்ல பாக்கு சுக்குன் வந்து அது எதை டிபெண்ட் பண்ணினா நூனு நிஸ்வா, பெண்மையை காட்டக்கூடிய, ஃபெமினினை காட்டக்கூடிய அந்த நூன் அப்படிங்கிறது. இப்னா அலல் ஃபதஹி இதா இத்தசலத் பிஹி நூனு தக்கீத், நூனு தௌக்கீத் வந்ததன் காரணமாக ஃபத்தஹாவின் அடிப்படையில் இது மப்னி செய்யப்படும். உதாரணம் பாருங்கள், இல்லை தக்கு மன்ன டேதாயி சொலா ஒரு தல்பி சன்ன அல் கமீச, தொழுகை நிறைவேற்ற வேண்டும், இந்த ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து என்ன வந்துடுதுங்க, நூனை தாக்கீதோடு சேர்த்து வரும்பொழுது இப்போ ஃபத்தஹாவில் வரும் அப்படிங்கிறாங்க மப்னி. அசாலிஸ் மூன்றாவது வகை ஃபஅலுல் அம்ர் ஃபஅல். நம்ம பார்த்தோம் ஃபஅலில் 3 வகைன்னு சொல்லி பார்த்தோம். மாதி பேசியாச்சு. அடுத்து முதாரி, இப்போ வந்து அம்ர் ஃபஅல். இப்போ அம்ர் ஃபஅலுக்கு நஹியை காணமேண்டா, இது வந்து அம்ரில் இன்னொரு வகை தான் நஹி. வஹுவ மா தல்ல அலா தலபி வுகூஇல் ஃபஅலி மினல் முகாத்தபி பிகைரி லாமில் அம்ர், லாமில் அம்ர் இல்லாமையே முகாத்தபோடு செயல் நிகழும் பொழுது அதை பற்றி அறிவிக்கும். உதாரணமாக கும் எழுந்திரு, தாக்கிர் நினைவுக்குள், இஜ்தஹித் படி. இப்போ இதில் வந்து ல யக்கும் எந்திரிச்சு நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறதில்ல, ஃபல் யக்கும் ஃபல் இதாக்கிர் அப்படின்லாம் வரலை இல்லைங்களா. ஆமாம், வஹுவ தாயிமன் மபுனியன், இது எப்போதுமே இந்த ஃபேல் இருக்குது, இது மபுனியாக தான் இருக்கும். அசுல் பினாஹி அல சுக்கூன், எப்போதும் மபுனியாக வருது எந்த ஒரு ஏராபில் வருதுன்னா சுக்கூனில் வரும். யஹ்ருஜு அண்ட் தாலிக்கு ஃபி சலாசி ஹாலாத்தின், 3 நிலைமைகள் அப்படி வெளியே வருங்கிறாங்க. இலா ஹதிஃபி ஹர்ஃபில் இல்லத்தின் கான் முஅத்தல் ஆஹர், அந்த ஃபேலுடைய கடைசி வந்து எழுத்து முஅத்தலாக இருந்துச்சுன்னா இல்லத்துடைய எழுத்தாக, அப்போ அந்த கடைசி இல்லத்துடைய எழுத்து போக்கப்படும். உதாரணமாக அகுசு, ஹசா எஹ்சு, அதில் அகுசு பாருங்கள், அகுசு வாவக்கானா, இர்மி யாவக்கானா, இசா சா இஸ்
சஅய சஅ. இதில் வந்து என்ன காணாம், இறுதியான ஒரு இல்லத்துடைய இடத்தை காணாம். இரண்டாவது பாருங்கள், இல்லை ஹதிஃபின் நூனி இன்கான முதாரியோஹு மின் அஃபால் ஹம்சா. அஃபால் ஹம்சாவாக இருந்தால், முதாரியான ஃபேல் இருக்கிறது, முதாரியான ஃபேல் இருந்தால் அந்த நூன் போக்கப்படும். உதாரணமாக கூமா, கூமு, கூமி. நாம் இல்லை ஹதிஃபின் நூன். நாம் மூன்றாவதாக பாருங்கள், இலா பினாஇ அலல் ஃபதஹி இதா இத்தசல பினூனி தௌக்கீத் அல் சகீலா அல் ஹஃபீஃபா. நூனே தகீலா எனும் நூனே ஹஃபீஃபாவுடைய அந்த நிலைமைகள் வரும் பொழுது அது வந்து ஃபத்தஹின் மீனே மபனியாக ஆகும். உதாரணமாக இஜ்லி சன்ன, உக்துபன்ன, உக்துபன். இது வந்து ஹஃபீஃபாவுக்கு உதாரணம். இஜ்லி சன்னுங்கிற தகீலாவுக்கு உதாரணம். இப்போ எதில் வந்து மபனியாக இருக்குது, ஃபத்தஹின் மீது இஜ்லஸ், அஜ்லி சன்ன, அக்துபன்ன, அந்த பாவனையும் அந்த சீனில் உள்ளது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். குலாசா, இப்போ சுருக்கம் பாருங்கள். இங்கே ரெண்டு விதமாக பார்த்தோம். யகூனு குல்லு மினல் ஃபேலில் மாதி ஓ ஃபேல் அம்பர், மாதியான ஃபேல் அம்பர் ஃபேல், இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா மபனியின் ஃபி குல்லி அஹ்வாலிஹிமா, ரெண்டு நிலைமையிலையுமே அது மபனியாக தான் இருக்கும். அதே மாதிரி அம்மல் ஃபேல் முதாரியான ஃபேல் இருக்குது மபனியுன் இந்த இத்துசாய் பிஹத நூனை, ஒன்று நூனு நிஸ்வாவோ நூனு தவுக்கீது வந்தால் தான் அது மபனி ஆகும். அதே மாதிரி சகீலா ஹஃபீஃபா, இல்லைன்னா அசல் வந்து உங்களுக்கு வந்து முஅர்ரப் தான் அப்படிங்கிறாங்க. நஷாத். இப்போ அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டீஸ் வந்தாச்சு. இஸ்தஹர்ஜ் குல்ல ஃபேல் மபனி மிம்மை அத்தி வயராபம். பின் வரக்கூடிய அந்த ஃபேல்களில் மபனியான ஃபேல்களை எடு, அவருடைய யாராபையும் கொடு. எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இதில் மபனியான ஃபேல் என்ன அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை கொடு. சொல்கிறது ஃபாத்தியில் இருக்கக்கூடிய 6வது வசனம். நம்ம நிசா யுதப்பிர்ன ஷுஊனல் மன்சிலி, இது உதாரணம். இதில் என்ன இருக்குது மபனியான ஃபேலு அப்படின்றது பாருங்கள். இதா ஜாரக்க சதீகுன் ஃபல்கிஹி பில் பஷர், ஒரு நண்பன் சந்தித்தால் மனிதர்களோடு அவரை கொண்டு போய் சந்திக்க வைங்க. ஓ பாலிக் ஃபி இக்ராமிஹி, அவரை சங்கிப்படுத்துவதில் அதிகமாக செய்யுங்கள். வசகி இலா ஹதீசி, அவர் பேசுவதை கேளுங்கள் காது கொடுத்து. கொஞ்சம் அலன்னஹோ யஷ்அரு, அவர் விளங்க வேண்டும். கன்னோஃபி மன்சிலிஹி, தன் வீட்டில் இருக்கணும். பைன் அஹ்லிஹி, குடும்பத்தை பற்றி இருக்கணும். அந்தளவுக்கு என்ன செய்ய நண்பர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன ஃபேல் வந்துருக்கு, மொத்தத்தில் சஹீஹா என்ன வந்துருக்குன்றது கண்டுபிடிக்கணும். சஇத்து பிலிகாய்க்குன்னு இருக்கு, சந்திச்சல மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ கிளாட் டு மீட் யூன்னு சொல்கிறாங்களே, இது சஇத்து பிலிகாய்க். இப்போ இங்கே என்ன வந்திருக்குது, இது வந்து சஹீஹா முஅத்தல்லா. லா தஸ்னா அன்ன மஅரூஃபன் ஃபி கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு கருத்து. இந்த கருத்துக்குள்ள முஅத்தலான ஃபேலா சஹீஹான ஃபேலா சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இது வந்து பேஜ் நம்பர் 40 வரைக்கும் பார்த்துருக்குறோம். அல் ஜாமித் வல் முத்தசர்ரிஃப் அப்படிங்கிற ஒரு கிஸ்மில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பி எத்திபார் தசர்ருஃப் அதமிஹி, முன்சரிஃபாகிறது முன்சரிஃப் இல்லாமல் ஆகிறதும். இப்படி வந்து ஃபேலை பார்த்தோம் அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஜாமிது, இன்னொன்று முத்தசர்ரிஃப். ஜாமிதுனா என்ன, முத்தசர்ரிஃப்னா என்ன, அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுவரைக்கும் நான் படித்த அந்த பாடங்களை முழுவதுமாக விளங்கி அவனோட சுருக்கத்தை கண்டிப்பாக அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க. எழுத முடியலையா குறைஞ்சபட்சம் வாய்ஸ் நோட்டாவது போடுங்க. அதை தொடர்ந்து என்ன செய்யணும், வகுப்புகள் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக இந்த ஒரு மாத்தா இருக்கிறது அல்லுகத்துல் அரபியா, இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மாத்தா தான், கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இதில் வந்து நஹ்வு, சர்ஃபு, அதே போல் வந்து அடிப்படையான இந்த யாப்பு அணி இலக்கணம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான இலக்கண அந்த பிரிவுகள் எல்லாம் இருப்பதன் காரணமாக நாம் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் ரெகுலர் லைஃப் அப்படின்ட்டா, நீங்கள் திருக்குரான் ஓதும் போதோ, நபிமொழிகள் படிக்கும் பொழுதோ, அல்லது அரபு புத்தகங்கள் படிக்கும் பொழுதோ, இதில் உள்ள ஃபேல், அது வந்து இஸ்மா ஃபேல் ஹர்ஃபான்ற ஒரு தஹ்லீல், ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்கில் நீங்கள் பண்ணலாம். அப்போ அது ஒரு பக்கத்தில் பார்த்தா இன்னொரு புறத்தில் அது ஒரு ததம்புராகவும் குரானை நீங்கள் சிந்தித்து ஓதிய மனிதராகவும் ஆவீர்கள். அப்படி நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து இதில் நம்ம படித்திருக்கக்கூடிய இது வந்து சஹீஹான ஃபேலா, முஅத்தலான ஃபேலா, முஅத்தல்ல ஆரம்பத்தில் இருந்தால் என்ன பேர், நடுவில் இருந்தால் என்ன பேர், கடைசியாக வந்தால் என்ன பேர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்திருப்பது இன்றியமையாத ஒரு விஷயம். தைப் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி
கூடுதலாக வரக்கூடிய வாரங்கள் நாம் படிப்போம். வஃபக்னி அல்லாஹு இய்யாக்கும் பிமா யுஹிப்பு வயர்லா. லா தன்சானி ஃபி சாரி தஅவாத்திக்கும். அஹூக்கும் ஃபில்லாஹ் இஸ்மாயில் நத்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.